ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ காலையில் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இது நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதை ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அப்படி தனித்தனியாக முட்டை வந்து அப்படி தனித்தனியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா உதிரியாக நல்லா நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து அப்படியே பால்ஸ் ஆயிரும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து என் சேனலை ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் என்னோடய சேனல் வந்து இப்போ வந்து முன்னே இருந்ததை விட இப்போ வந்து ஒரு படி கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வந்து பாலாக தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கரெக்டான பக்குவமாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பவுலில் போட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்துருக்கேன்னா பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் இது 3 தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் இதே பேனில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு இதில் வந்து பீன்ஸ், கேரட், கேப்சிகம் இது 3 சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கோங்க. வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இது 3த்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வந்து ஜஸ்ட்டு வந்து இது ரொம்ப வதங்கக்கூடாது, நல்லா வெந்துடவும் கூடாது. அரை வேக்காட்டில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் விட்டால் போதும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கைண்ட்லி கிராண்ட் ரெக்வஸ்ட், அதாவது என்னென்னா, இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எதுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து அந்த ஃப்ரைட் ரைஸோடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒயிட் கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட் ரெட் கலராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காய் வந்து ரொம்ப வந்து ஃப்ரை ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காய்கறி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம மார்னிங் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸாவது உங்களோட கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். இப்போ நான் இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் வேறு இதுவுமே ஆட் பண்ணலை. மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அது கூட ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை வந்து அரை வேக்காட்டில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ரொம்ப டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் ஃபோனில் ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இப்போ நம்ம இருக்கிற சாப்பாட்டை ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். லேசான சூட்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிகளோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டில் வந்து நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய ஹிஜாப் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கினீங்க, எப்படி எந்த எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணீங்க எல்லாமே கேட்டிங்க. ஸோ அதுக்கான நான் எல்லா ஆன்சர்ஸும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், நம்மளுடைய பர்ஃபெக்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கடையில் கிடைக்கிறது மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இந்த கலர் வேணும் அப்படின்றனால. இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாதைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பர்ஃபெக்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய கிட்டுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நம்ம இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மார்னிங், அதாவது நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு எப்போவும் லெமன் ரைஸு, தயிர் சாதம், தக்காளி சாதம் இப்படி செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. இப்போது உள்ள ஒரு சிச்சுவேஷன் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து தயிர் சோறு, அப்புறம் வந்து லெமனு, புளி சாதம் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இதில் நீங்கள் வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை ஜஸ்ட்டு பொரித்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நான் என்னுடைய குழந்தைக்காக, என்னுடைய பொண்ணுக்காக நான் வந்து இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சேன். ஸோ நான் வந்து அவளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் சேர்த்துடலாம். சூடாக கூட நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து சாப்பாடை வந்து பாதியிலே வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.